சென்னையில் போகி கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல பகுதிகளில் பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பதால் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். சென்னையில வழக்கமான உற்சாகத்தோடு போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறதா? எந்த பகுதிகளில் அதிகமான புகை மூட்டம் இருக்கு? விவரங்கள் என்ன? தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாளை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக பழையன கழிதனும் புதுவன புதலுமான போகி பண்டிகையையும் கொண்டாடியிருக்கிறார்கள். புகையில்லா போகி கொண்டாட வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி இருந்தாலும் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை பனிமூட்டமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பழைய பொருட்கள் எரிப்பதன் காரணமாக புகைமூட்டமும் அதிக அளவில் சேர்ந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய அடையார் பகுதியில் பார்க்கலாம். வாகன ஓட்டிகள் கூட அந்த விளக்குகளை ஒளிர செய்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். நாம் இங்கிருந்து தூரத்தில் பார்க்கும்போது வரக்கூடிய வாகனங்கள் முழுமையாக தெரியாத ஒரு நிலை அளவிற்கு இந்த பனிமூட்டத்தோடு புகையும் சேர்ந்திருப்பதன் காரணமாக முற்றிலுமாக மறைந்திருப்பதை பார்க்க முடியும். இதனால் விளக்குகளை ஒளிர விட்டுத்தான் வாகன ஓட்டிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வலதுபுறம் பார்க்கக்கூடிய அந்த நீர்ப்பரப்பு மற்றும் குடியிருப்புகள் அதிகமாக தெரியும். குறிப்பாக மணி போது 7 மணிக்கு ஆகக்கூடிய ஒரு நிலையில் முற்றிலுமாக ஒரு குடியிருப்பு பகுதி கூட தெரியாத அளவிற்கு அந்த பனிமூட்டத்தோடு புகை சேர்ந்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை தெரியாத அளவிற்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வாகன ஓட்டிகள் கூட அந்த விளக்குகளில் ஒளிரவிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த பனிமூட்டத்தோடு புகைமூட்டம் சேர்ந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். எப்படி இருக்கு இந்த சென்னை சாலைகளை போய் வரது? எப்படி இருக்கு? நார்மலாகவே சென்னையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த போகி பண்டிகைனால பனியும் புகையும் சேர்ந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோட்டில் போகும்போது லைட்டு போட்டு போனாலே ரோடு கிளியராக தெரிய மாட்டேது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், புகையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மக்கள். பொதுவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போகி பண்டிகை புகையில்லா போகி பண்டிகையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தலை வழங்கியிருந்தாலும் பல இடங்களில் பழைய பொருட்களை போட்டு எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடியது அடையார். இதே போன்றுதான் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ராயப்பேட்டை, அடையாறு, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த புகை மூட்டம் என்பது அதிக அளவில் இருக்கின்றது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்தவரை சென்னையில் 15 இடங்களில் அதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது போகி பண்டிகைக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய வகையில் அந்த கண்காணிப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டாலும் இதுபோன்று போகி பண்டிகையின் போது பனிமூட்டம் சேரும் பொழுது அதிக அளவான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த போகி பண்டிகையின் மூலமாக காற்றினுடைய மாசு எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய விதமாக அந்த இயந்திரங்கள் மூலமாக அந்த அளவீடு என்பது கணக்கிடப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு 10 மணிக்கு பிறகாக எந்த அளவிற்கு காற்றுடைய மாசு சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அளவீடு மூலமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார்கள். இந்த நிலையைத்தான் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகையை கொண்டாடுவதை ஒட்டி பனிமூட்டத்தோடு புகையும் அதிக அளவில் சேர்ந்திருப்பதன் காரணமாக வெளியே செல்ல முடியாத அளவிற்கான ஒரு சுவாசம் மூட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சில பகுதிகளில் காணப்படுகிறது. மற்ற இடங்களில் பனிமூட்டத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இடங்களில் வாகன ஓட்டிகள் சென்று வருவதற்கான ஒரு சிரமம் ஏற்படுவதையும் நாம் சென்னையில் பல்வேறு இடங்களில் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.